இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூர் தொகுதியில் ஆர்எல்வி பேரவையின் சார்பில் மாஸ்கோ தலைமையில் நீர்மோர் பந்தல் எல்.ஆர். வெங்கட்ராமன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் புகழ்பெற்ற பாரதி பூங்காவில் போட்டோஷூட் மற்றும் வீடியோக்கள் எடுக்க ரூபாய் 500 கட்டணம் செலுத்த வேண்டும் என புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்களிடையே இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டு கம்பன் விழா 2024 வருகிற 10ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக கம்பன் கழக தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் தொகுதியில் ஆர்எல்வி பேரவையின் சார்பில் மாஸ்கோ தலைமையில் நீர்மோர் பந்தல் எல்.ஆர். வெங்கட்ராமன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் வில்லியனூர் தொகுதியின் சார்பாக உத்தரவாகினிபேட் பெட்ரோல் அறையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படுபவர்களுக்கும் வழியில் போவோர் வருவோர் அனைவருக்கும் தண்ணீர் தாகத்தை தீர்க்கின்ற வகையில் மோர்பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் மூலம் அனைவருக்கும் மோர், தர்பூசணி, இளநீர், நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார். மாநில அமைப்பாளர் சிவக்குமாரன், வில்லியனூர் தொகுதி அமைப்பாளர் அருண், மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன், முதலியார்பேட்டை தொகுதி அமைப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நீர்மோர் மற்றும் தர்பூசணி வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன், சிவக்குமார், பேரவையின் அட்மின் கோமதி, வில்லியனூர் மகளிரணி தலைவி பரமேஸ்வரி, வில்லியனூர் சுகுணா, முத்துசாமி, திருநாவுக்கரசு, எழிலரசி, சங்கரி, அலமேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற பாரதி பூங்காவில் போட்டோஷூட் மற்றும் வீடியோக்கள் எடுக்க ரூபாய் 500 கட்டணம் செலுத்த வேண்டும் என புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்களிடையே இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அழகிய சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு பல்வேறு நாடுகளிலிருந்தும் மற்றும் பல மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியின் அழகை ரசிப்பதற்கு படையெடுத்து வருகிறார்கள். மேலும் புதிதாக திருமணம் செய்பவர்கள் மற்றும் பல்வேறு விசேஷங்களுக்கு போட்டோஷூட் எடுக்க விரும்புபவர்கள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகிறார்கள். அவர்கள் பிரெஞ்சு கலாச்சாரம் உள்ள பாரம்பரிய கட்டிடங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் முன்பு நின்று அழகிய கலைநயமிக்க போட்டோஷூட் மற்றும் வீடியோக்களை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள மிகவும் பிரபலமான புகழ் வாய்ந்த பாரதி பூங்காவிலும் பல்வேறு தரப்பு மக்கள் போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது பாரதி பூங்காவில் போட்டோஷூட் மற்றும் வீடியோக்கள் எடுக்க நகராட்சி வருவாய் பிரிவை அணுகி அனுமதி பெற வேண்டும் எனவும் ரூபாய் 500 கட்டணம் செலுத்த வேண்டும், அப்போதுதான் அனுமதி வழங்கப்படும் என்று பாரதி பூங்காவின் நுழைவாயில் முன்பு நகராட்சி சார்பில் விளம்பர பலகை வைக்கப்பட்டுள்ளது. நகராட்சியின் இந்த திடீர் அறிவிப்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டு கம்பன் விழா 2024 வருகிற 10ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக கம்பன் கழக தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டு கம்பன் விழா 2024 வருகிற 10ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற உள்ளது என்றும், முதல் நாளான அன்று கம்பன் சிலைக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சியை உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமை தாங்குகிறார் என்றார். தொடர்ந்து முதலமைச்சரும் கம்பன் கழக புரவலருமான ரங்கசாமி அவர்கள் வரவேற்புரையாற்றுகிறார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் என்று குறிப்பிட்டார். இதனையடுத்து கம்பன் கழகம் வெளியிடும் கம்ப ராமாயணம் புத்தகத்தை துணைநிலை ஆளுநர் வெளியிட முதல் பிரதியை முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக் கொள்கிறார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கம்பன் கழக புரவலர்கள் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வதாக குறிப்பிட்டார். மக்களவை உறுப்பினர் திருமிகு வைத்திலிங்கம் அவர்கள், வாழ்த்துறை திருமிகு அனிபால் கண்ணடி சட்டமன்ற உறுப்பினர். அடுத்த நிகழ்வு காலை 11:30 மணி. நிகழ்ச்சி அமைப்பு வழக்குரைஞர் திருமிகு திருநாவுக்கரசு ராஜேஸ்வரி அறக்கட்டளை. யோகா மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா. புதுவை மாநில அளவில் பள்ளிகளுக்கான யோகா போட்டி அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது.
இந்த போட்டியில் கலந்து கொண்ட அருள்ஜோதி வள்ளலார் யோகா மையத்தின் மாணவ மாணவிகள் மண்டல அளவிலான போட்டியில் பங்கு பெற்று பல்வேறு பரிசுகளை பெற்றனர். இந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் நடைபெற்றது. மடத்தின் நிர்வாக இயக்குநர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார், புதுச்சேரி சன்மார்க்க தலைவர் கணேசன், யோகா பயிற்சி ஆசிரியர் ராஜசேகரன், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கரிக்கலாம்பாக்கம் 4 முனை சந்திப்பு அருகில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பதால் வேலைக்கு செல்பவர்கள், வெளியூர் செல்பவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் வெயிலின் வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் களைத்து விடுகின்றனர். இதனை போக்கும் நடவடிக்கையாக இன்று காலை நீர்மோர் பந்தல் 4 முனை சந்திப்பில் திறப்பு விழா செய்யப்பட்டது. இவ்விழாவில் பொதுமக்கள் அனைவருக்கும் இளநீர், மோர், தர்பூசணி மற்றும் வெள்ளரிக்காய் என அனைத்தும் வழங்கப்பட்டது. இதன் மூலம் வெளியூர் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி திருமலை சங்கர், உதவி ஆய்வாளர் பெரியசாமி மற்றும் ஊர் பிரமுகர்கள் சேகர், சங்கர், நடராஜ், குமரேசன், ஏழுமலை, ராஜாராம், மகாலிங்கம் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த அர்ப்பிசம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தேர் உற்சவம் மற்றும் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அடுத்த தமிழக பகுதியான அர்ப்பிசம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தேர் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேர் வடம் பிடித்து இழுத்தனர். கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பூரணி பொற்கலை ஐயனார் திருக்கல்யாணம் மற்றும் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் பவனி வந்தனர். தேரானது முக்கிய மாட வீதி வழியாக வந்து சன்னிதானத்தை அடைந்தது. பின்னர் மாலை நடைபெற்று தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவம், அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெறும். இன்று காலை 11 மணி அளவில் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கர்நாடக மாநிலத்தில் அசன் தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளரான பிரஜவன் ரேவண்ணா அவர்களை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பிரேம் பஞ்சகாந்தி அவர்களின் தலைமையில் பத்திரிகை கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த பத்திரிகை சந்திப்பில் கர்நாடக மாநிலம் ஹசன் மக்களவை தொகுதியில் பிஜேபி கூட்டணி மதசார்பற்ற ஜனதாதள வேட்பாளர் பிரஜவன் ரேவண்ணா அவர்களை பற்றிய பாலியல் வீடியோக்கள் இதுவரை 2900 வீடியோக்கள் வெளியிட்டு கர்நாடகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இவரால் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஒருவரை கூட விட்டு வைக்காமல் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் இவரை பற்றிய ஒரு விஷயம் கூட வெளியே வராமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். இதுபோன்ற பாலியல் வன்கொடுமை காரணமாக ஏப்ரல் 14ஆம் தேதி நமது பாரத பிரதமர் அவர்கள் இவருக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். சொந்த கட்சியான பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தேவராஜா கவுடா அவர்கள் ஜனவரி மாதம் இவரை அசன் தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தக்கூடாது என்று பிரஸ் மீட் வைத்து இவரை பற்றி அனைத்து பாலியல் விஷயங்களையும் சொல்லியும் கூட பாரதிய ஜனதா கட்சி இவரை அசன் தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. அவருக்காக பிரதமரும் பிரச்சாரம் செய்திருக்கிறார். இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் பாலியல் வன்முறை செய்பவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் நிற்க அனுமதி கொடுத்து பெண்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சியானது நமது நாட்டில் உள்ளதாகவே தெரிகிறது. இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாது பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் இந்த போக்கை புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். பிஜேபி அரசு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா, இல்லை பிஜேபி அரசு ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளதா இல்லையா, இது எங்களுக்கு முதலாக தெரிய வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நடக்கும் அலங்கோலமான ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் இதை எதிர்பார்க்கிறார்கள். இனியும் இந்த ஆட்சி நீடித்தால்
மக்கள் பெண்களுக்கு குழந்தைகள் இப்போ பாண்டிச்சேரியிலேயே ஒரு குழந்தைக்கு வன்கொடுமை நடந்து உள்ளது. ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு ஆக்ஷனை இவங்க எடுக்கல பாண்டிச்சேரியில். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salukas. செய்திகள் தொடர்கின்றன. ஜம்மு பகுதியில் எல்லை பாதுகாப்பு பணியில் இருந்தபோது காரைக்கால் ராணுவ வீரர் உயிரிழந்ததற்கு 24 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். 32 வயதான இவர் கடந்த 11 ஆண்டு காலமாக இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையின் 47வது படைப்பிரிவில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் செவ்வந்தி என்ற மனைவியும் 5 வயதில் மகனும் உள்ளனர். இந்நிலையில் பிரேம்குமார் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியா சீனா எல்லை மலைப்பகுதியில் பணியில் இருந்தபோது திடீரென்று உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து பிரேம்குமார் உடல் நேற்று மாலை விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்து இரவு சொந்த ஊரான திருப்பட்டினம் கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இன்று காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் அரசு சார்பில் ராணுவ வீரர் பிரேம்குமார் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு ராணுவத்தினர் சார்பில் தேசிய கொடி போர்த்தப்பட்டு இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. தொடர்ந்து போலகம் கட்டப்பிள்ளை மரக்காயர் தோட்டத்தில் அவரது உடலுக்கு 24 குண்டுகள் முழங்க ராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர். தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பவர்கள் குறித்து இலவச எண்களில் தகவல்களை தெரிவிக்கலாம் என பொதுமக்களிடையே நெட்டப்பாக்கம் மடுகரை போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் நெட்டப்பாக்கம் மற்றும் மடுகரை போலீசார் போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன்படி நேற்று மாலை சூரமங்கலம், மடுகரை உள்ளிட்ட கிராமங்களில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் மற்றும் மடுகரை உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் ஆகியோர் எடுத்துரைத்தனர். போதைப் பொருட்கள் விற்கும் கடை வியாபாரிகள் மற்றும் கடத்தல்காரர்கள் பிடிபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். போதைப் பொருட்கள் விற்பவர்கள் குறித்து இலவச எண்களில் தகவல்களை தெரிவிக்கலாம் என்றனர். மேற்கொண்டு போக்சோ சட்டங்கள் குறித்தும் மாணவர்களிடையே எடுத்துரைத்தனர். இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் பங்கேற்ற பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். தொடர்ந்து மற்ற கிராமங்களிலும் விழிப்புணர்வு தொடர்பான குறும்படங்கள், தெரு நாடகங்கள் அவற்றின் மூலம் எடுத்துரைத்து வருகின்றனர். புதுச்சேரியில் அமமுக சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மே 1ஆம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மாநிலம் மேற்கு மற்றும் கிழக்கு கழகத்தின் சார்பில் மேதின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் நடைபெற்றது. விழாவிற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம் தலைமை தாங்கினார். விழாவில் மேற்கு மாநில கழக செயலாளரும் வில்லியனூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் தலைவருமான எஸ்டி சேகர் மற்றும் கிழக்கு மாநில கழக செயலாளர் கே முருகன் ஆகியோர் சிறப்புரையாற்றி சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவில் கழக நிர்வாகிகள் ரகுபதி, காமாட்சி, கலைவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக ராமச்சந்திரன், ஜான்சன், முருகன், இளையராஜா, குரு ஆகியோர் வரவேற்று பேசினர். விழாவில் மாநில கழக அணி நிர்வாகிகள் மங்களலட்சுமி, சிவக்குமார், பூங்குழலி, சுப்புலட்சுமி, ஹப்பூர் ரஹ்மான், தங்கப்பிரகாசம் மற்றும் தொகுதி கழக செயலாளர் செந்தில் என்கிற குமரவேல், கண்ணன் என்ற ராமச்சந்திரன், ஆதி என்ற மலையன், எல்லப்பன், உதயா, நந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள், அண்ணாமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
விழாவின் முடிவில் தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் செல்லா என்கிற தமிழ்செல்வன் நன்றி கூறினார். தொண்டமாநத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால வாழியம்மன் ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமாநத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால வாழியம்மன் ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமாநத்தம் கிராமவாசிகள் மற்றும் பக்த கோடிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக மே தின கொண்டாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக கடலூர் ரோடு மால் எதிரில் பெரியார் திடல் அருகில் உள்ள உழைப்பாளர் சிலை முன்பு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர், டெம்போ ஓட்டுநர் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மே தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் ஜிகினி முகமது அலி, மாநில செயலாளர் சம்சுதீன், மாவட்ட தலைவர் முகமது இப்ராஹிம், மாவட்ட செயலாளர் அப்துல் ஹக்கீம், மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரிப்பாய், மாநில துணைத் தலைவர் முகமது இலியாஸ், மாநில செயற்குழு உறுப்பினர் முகமது ஷரீப், மாநில எஸ்டியு பொதுச் செயலாளர் கௌ சுல்தான், மாவட்ட துணை செயலாளர் அமீர்தீன், மாவட்ட துணை செயலாளர் ராமு, மாவட்ட இளைஞரணி தலைவர் முஜ்புர் ரஹ்மான், புதுச்சேரி நகர தலைவர் முகமது ரஃபீக் ஆகியோர் கலந்து கொண்டனர். உழவக்கரை புனித ஜெராக்னே அன்னை ஆலய 309வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிகழ்வில் அன்பு ஆத்திரைய அறக்கட்டளை நிறுவனரும் அதிமுக பிரமுகருமான முனைவர் அருள் செலியன் அவர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார். அவருடன் உழவக்கரையைச் சார்ந்த லூர்து ராஜா, அன்பு, பிரகாஷ், தேவராஜ், ராமச்சந்திரன், ஜெயராஜ், டேனி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் கடந்த 2 வாரங்களாக கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கின்றனர். மேலும் வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் நீர்மோர் பந்தல் திறந்து மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் மணிக்கூண்டு அருகே இன்று திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவக்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர் பந்தலை பாஜக மாநில செயலாளர் சரவணன் திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவக்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் தொடர்ந்து பொதுமக்களின் பல்வேறு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து வருவதோடு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதன்படி கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் அவர்களின் தாகம் தணிக்க உழவக்கரை தொகுதிக்குட்பட்டு குண்டுபாளையம், உழவக்கரை, மூலக்குளம், அரும்பார்த்தபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் பாஜக மாநில செயலாளர் உழவக்கரை சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர் உட்பட பல்வேறு பழச்சாறுகளை வழங்கினார். இதில் திரளான தொகுதி பாஜக நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் சரவணன் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். வில்லியனூர் தொகுதியில் ஆர்எல்வி பேரவையின் சார்பில் மாஸ்கோ தலைமையில் நீர்மோர் பந்தல் எல்.ஆர். வெங்கட்ராமன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் புகழ்பெற்ற பாரதி பூங்காவில் போட்டோஷூட் மற்றும் வீடியோக்கள் எடுக்க ரூபாய் 500 கட்டணம் செலுத்த வேண்டும் என புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்களிடையே இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டு கம்பன் விழா 2024 வருகிற 10ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக
கம்பன் கழக தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.